பொறுமையும் நிதானமும் காலபுருஷ தத்துவத்தின் 11வது வீடு, சனி பகவானின் மூல திரிகோண வீடு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் கும்பமும் சனியோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கும். அப்போது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி மன நிறைவு, அதே போல் கடின உழைப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் போனவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதே போல் கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களை ஜென்ரலாகவே சொல்லுவாங்க தவிட்டு பானையிலையும் தங்கம் வரும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கெல்லாம் வந்து அந்த சேர்க்கைகள் அந்த ராசியில் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஏன்னா உங்களுக்கு கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட அவிட்ட நட்சத்திரம், ராகு பகவானோட சதய நட்சத்திரம், அதே போல் குரு பகவானோட பூரட்டாதி நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்குங்கும் பொழுது இங்கே மறைமுகமாக சனி செவ்வாய் சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, சனி வந்து குரு சேர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்களோட சேர்க்கையெல்லாம் இருக்க பெற்ற இந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்னென்ன மாதிரியான கிரக நிலவரங்களை வச்சு பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பமே வந்து உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து ஆரம்பிக்குது. ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் மாதம் வந்து முடிகிற வரை வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ல் வந்து இருக்கும்போது இந்த மாதம் அதுவும் வந்து பூராட நட்சத்திரம், சனி பகவானுக்கு நட்பு நட்சத்திரம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் வந்து ரொம்ப நண்பர்கள். அப்படிங்கும் பொழுது அவருடைய நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதம் பிறக்குதுங்கும் பொழுது எல்லா விதத்துலையுமே வந்து உங்களுக்கு வெற்றியான ஒரு அமைப்பு கொடுக்கறது மாதிரி தான் இந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ரொம்ப வந்து ஹாப்பியாக இந்த மாதம் ஆரம்பித்தாலும் செவ்வாய் பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது சொந்த பந்தத்தில் சின்ன பிரச்சனையாக இருந்தது கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சண்டையாக இருந்திருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் தகராறு கூட வந்து வரலாம். ஸோ அதனால் முடிஞ்ச மட்டும் வந்து சொந்த பந்தங்கள்கிட்ட அனுசரித்து போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் புதன் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்து உங்களோட ராசிக்கு 7ல் வந்து இருக்கும் பொழுது, ராசிக்கு 7ல் வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு புதுசாக வந்து குடும்பத்தில் நிறைய வந்து புது சிந்தனைகள்லாம் வந்து நிறைய வரும். அதே போல் எதிர்பாலினத்தவர்களோட ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய வந்து நட்புகள் வந்து புதுசாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வீட்டில் வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய அவ்வளவு நன்மைகளும் ரொம்ப வந்து இந்த மாதம் கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழல் வந்து புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதே போல் கடகராசியில் உங்களுடைய ராசிக்கு வந்து 6வது ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல அந்த விரயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா விழுகுது. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் அவரே. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு எப்படின்னா லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அதே போல் சுக்கிர பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது அவர் உங்களோட ராசிக்கு வந்து 7வது ராசியான சிம்மத்தில் தான் வந்து இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். அப்படிங்கும் பொழுது சுக்கிர பகவான் 7ல் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் உடல் ரீதியான உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சில சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். முறையான ஒரு இதை வந்து நீங்கள் முறையான பயிற்சி முறைகள், முறையான வந்து மருந்துகளை நீங்கள் தவறாமல் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து சனி பகவானோட பயிற்சியும் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்து பதிலுக்கு வந்து உங்களுக்கு
சின்ன சின்ன அசௌகரியங்களோ உடல் ரீதியான மன ரீதியான அசௌகரியங்களோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா உங்களோட ராசியிலேயே வந்து ராகு பகவானும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த வருடம் நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களோட ராசியிலேயே இருக்கிறாருன்னும் பொழுது வண்டி வாகனத்துல ரொம்ப கவனம், இரவு நேரத்துல வந்து பயணத்துல முக்கியமான பொருள் எல்லாம் ரொம்ப கவனமா வச்சுக்கணும். அதே போல வந்து காஸ்ட்லியான பொருள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இரவு நேர பயணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசந்து தூங்கிடாதீங்க. பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து இருக்கு. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சனி செவ்வாய் சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த சதய நட்சத்திரத்துக்கு சிறப்பான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நோயாளி வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திர நாள் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சீக்கிரம் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அல்லது ஒரு முடிவு தெரியும்ன்றது மாதிரி எல்லாம் மருத்துவ ஜோதிடத்துல சொல்லுவாங்க. அப்ப ராசியில ராகு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்துல அவர் கொஞ்சம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார். நம்மளை வந்து யோசிக்க விடாத அளவுக்கு சில வேலையெல்லாம் செய்ய வச்சிருவார். அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் வந்து கவனம். இந்த தொந்தரவுகள்ல இருந்து நீங்கள் வரணும், வெளியில் வரணும் அப்படின்னா ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் கேது பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது. அப்போ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 40% பொருள் வரவு, அதே மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-50% வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கே ஒழிய மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுடைய மைண்ட் செட்டு, சொந்த பந்தங்கள்கிட்ட பழகிறது, நட்பு வட்டாரங்களில் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த ராகு கேதுக்களோட இதெல்லாம் வந்து தீரணும். குரு பகவானோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கணும்னா கண்டிப்பாக சிவன் ஆலயங்களுக்கு போங்க. அந்த சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய காளிக்கு, துர்க்கைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.